Hi guys, welcome to Ambutudhan programming. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கோடிங் பேட்ல இருந்து அடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். கோடிங் பேட்ல இருக்க ப்ராப்ளம்ஸை நீங்க டெய்லி ஒன்று சால்வ் பண்ணீங்கன்னா கூட போதும். ஒரு 2 monthsல நீங்க எப்படியும் ஒரு நல்ல பைத்தான் ஒரு ஜாவா டெவலப்பர் ஆயிடுவீங்க. நம்ம இதுல ஒண்ணா பார்த்துக்கிட்டே போலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் ஸ்ட்ரிங் எக்ஸ்ப்ளோஷனும் அரே கவுண்ட் 9 முடிச்சிட்டோம். நான் அந்த லிங்க்ஸ் எல்லாமே இப்போ சைடில் இன்ஃபோ பேனல்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். அதை போயிட்டு பாருங்க. லாஜிக் 2ல அதே மாதிரி ரவுண்ட் 10 அப்படின்ற இந்த விஷயம் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம கடைசியாக பண்ணி இந்த வீடியோ தான் ஸ்லீப் பென். இப்போ நம்ம இன்னைக்கு மங்கி ட்ரபிள் பார்ப்போம். இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லூப்ஸ் எதுவும் தேவைப்படாது. சிம்பிளாக இஃப் கண்டிஷன்ஸ் மட்டும் புரிஞ்சால் போதும். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை மேலே இன்ஃபோ பேனலில் இப்போ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அதோட லிங்க் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, we have 2 monkeys A and B. அந்த parameters A smile and B smile indicate if each is smiling. இப்போ இவங்க இங்கே 2 மங்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் A B அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மங்கி நேம்ஸை. இப்போ A மங்கி சிரிச்சதுன்னா A smile ட்ரூவாக இருக்கும், B மங்கி சிரிச்சதுன்னா B smile ட்ரூவாக இருக்கும். ரெண்டுமே சிரிச்சா ரெண்டுமே ட்ரூவாக இருக்கும், இல்லை ரெண்டு. இப்போ அவங்க கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, we are in trouble if they are both smiling. அவங்க ரெண்டு பேருமே சிரிச்சா trouble or neither of them is smiling. இல்லைன்னா ரெண்டு பேரும் சிரிக்கலைனாலும் நம்ம பிரச்சனை இல்லை. return true if we are in trouble. ஸோ எப்போ நம்ம ட்ரபிள்ல இருக்கோம் அப்படின்றத பார்க்க சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டாங்க எப்போ இருப்போம்ட்டு. அந்த 2 மங்கியுமே சிரிச்சாலும் நம்ம ட்ரபிள், சிரிக்கலைனாலும் ட்ரபிள். ஸோ ஏதாவது ஒரு மங்கி சிரிச்சுக்கிட்டு ஒரு மங்கி சிரிக்காம இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம சிம்பிளா அந்த கண்டிஷன் எழுதலாம். if A smile and B smile or not A smile and not B smile. நான் அதை முடிச்சுட்டு ரன் பண்ணி காட்டிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் என்ன போட்டிருக்கேன்னாக்கா, A ஸ்மைல் ட்ரூவாக இருக்கான்ட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணோம், B ஸ்மைல் ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணோம். ஸோ இந்த 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் அண்டு போட்டிருக்கோம். A மங்கியும் சிரிச்சுக்கிட்டு இருக்கு, B மங்கியும் சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஆர் நாட் ஸ்மைல்னு போட்டிருக்கு, அப்படின்னா சிரிக்கலையான்னு பார்க்குறோம். ஸோ A மங்கியும் சிரிக்காமல் இருக்குது, B மங்கியும் சிரிக்காமல் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா ஆமாம் நம்ம ட்ரபிள் இருக்கும். ஸோ ரிட்டன் ட்ரூ, இல்லைனா ரிட்டன் ஃபால்ஸ், ஏன்னா நம்ம ட்ரபிள் இல்லை. ஸோ அதனால தான் இந்த ரிட்டன் வெளியே இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு புரியணும்னாக்கா நீங்கள் கண்டினியூஸாக பைத்தான் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இல்லைனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. போயிட்டு எங்களோட பைத்தான் பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் பாருங்க, 1 by 1. உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே புரிய வரும். நீங்க இப்ப எந்த டிகிரி படிச்சுட்டு இருந்தாலும் சரி, எந்த ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்ல வேலைக்கே போயிட்டு இருந்தாலும் சரி, எல்லாருமே ஐடிக்குள்ள போறதுக்கு கண்டிப்பா ஒரு வாட்டியாவது யோசிச்சு பார்த்திருப்போம், இல்ல ஐடிக்குள்ள தான் போகணும்னு முடிவு பண்ணிருப்போம். நீங்க அப்படி முடிவு பண்ணாக்கா உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட தெரியாம இருந்தா நீங்க ரொம்ப 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 கஷ்டப்படுவீங்க. யூஸ்வலா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே C லாங்குவேஜ் தான் கத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாருமே பைத்தான் லாங்குவேஜ் கத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க எந்த லாங்குவேஜ் படிக்க போறீங்கன்றது முக்கியமே கிடையாது. நான் அடிக்கடி அதை சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ்ல கம்ப்யூட்டர் கிட்ட பேச தெரிஞ்சாலே போதும். நீங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லாங்குவேஜ்லாம் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு எது கற்றுக்கணும்னு தோணுதோ அதை கற்றுக்கோங்க. அப்படி உங்களுக்கு தெரியலனா கீழே கமெண்ட்ல நீங்களே கேளுங்க, மற்றவங்க அதுக்காக ஆன்சர் பண்ணட்டும். ஸோ ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணிட்டு அந்த லாங்குவேஜை டீப்பாக படிக்க ஆரம்பிச்சிடும். பைத்தான் படிச்சாதான் கெத்து, அது வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ண போறோம், அதில் தான் வேர்ல்டே ரிவால்வ் ஆகுது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதுவும் ஒரு லாங்குவேஜ் தான், அதை விட பெட்டர் லாங்குவேஜஸ்லாம் நிறைய இருக்கு. நமக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பைத்தான். அதுக்காக தான் எல்லாரும் பைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜை கீழே கமெண்ட் பண்ணுங்க. என் கிட்ட ஒருத்தவங்க வந்து எந்த லாங்குவேஜ் கத்துக்கிறதுன்னு கேட்டாக்கா நான் மோஸ்டா C தான் சொல்லுவேன். இல்ல நான் கொஞ்சம் ஃபாஸ்டா கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னாக்கா நான் பைத்தான் சொல்லுவேன். ஏன்னா C கத்துக்கிட்டு முடிக்கிறது ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கிற ஒரு விஷயம். ஆனா C கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க உலகத்துல இருக்க எந்த லாங்குவேஜ் வேணா ரொம்ப ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். C கூட கம்பேர் பண்ணும்போது பைத்தான்லாம் ஈஸியா கத்துக்கலாம், ரொம்ப ஸ்பீடாவும் கத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு டைம் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பைத்தான் படிச்சுக்கோங்க. இல்ல எனக்கு டைம்லாம் முக்கியம் இல்ல, நான் ப்ரோக்ராமிங்கை ரொம்ப டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா C போய் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பண்ணிட்டு வந்துருங்க. நீங்க எல்லாம் அடுத்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்து பாக்குற வரைக்கும் ஹாப்பி கோடிங் கைஸ்.